ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு அருமையான பரடிஸ் தான். என்ன தண்ணிக்கு பக்கத்தில் நின்று பேசணும்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கோழிக்கட்டை தான் செய்ய போறோம். நல்லா ஸ்வீட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுக்க போறது கிடையாது. தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சு தான் நம்ம இன்னைக்கு அந்த ஸ்வீட்டு செய்ய போறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், 2 சம அளவு எடுத்து வச்சிருக்கோம். சால்ட் 1/4 டீஸ்பூன், மைதா 250 கிராம். முதல்ல தண்ணியை ஊற்றி 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்க வேண்டியதான். போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பரோட்டா மாவு பேசுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இந்த மாதிரி பரோட்டா பீடா போடுற மாதிரி இந்த மாதிரி பீடா போட்டுட்டு இதை நம்ம எப்படி நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானில் வச்சு ஒரு 2 லிட்டரு தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா ஒரு 15 பீஸ் போடும்போது கண்டிப்பாக குடிச்சிடும். அதனால் போட்டுக்கலாம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, வெல்லம், ஏலக்காய் 3 போட்டு நல்லா குறை இந்த மாதிரி அடிச்சுக்க வேண்டியதான். இதை நல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்ச மாவை கையால் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் மசாலா வைக்கணும். ஸ்வீட் மசாலா இல்லை, ஏன் அப்படின்னா கட்டையால் தேய்ச்சோம்னா சாஃப்ட்னஸ் வராது. அதனால் கையால் ப்ரெஸ் பண்ணி நம்ம வச்சாதான் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அகலத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்வீட் சமோசா போடுறாங்களே அதே பத்திர தான். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி அமுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஓட்டை விழுந்துருச்சுன்னா தண்ணி உள்ளே போயிடும். அதனால் ஓட்டை விழாமல் நல்லா அழகாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம். அது தூக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக என்ன பண்ணணும்னா நைஃப் இல்லைன்னா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்ற ஃபோர்க் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ப்ரெஷ் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு அமுக்கலாம். நம்ம தெரியாதவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி சில்வர் பிளேட் வச்சு அதில் இந்த பால்ஸை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு தேவையான அளவுக்கு அகலப்படுத்தி அதுக்கப்புறம் மசாலா வச்சு திரும்பி இது ஒரு மெத்தடு. இதே மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் தண்ணி உள்ளே போகாமல் நல்லா லீக் ஆகாமல் வாட்டர் நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதையும் ப்ரெஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை இது கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது கரையாது. ஏன்னா மைதா நம்ம யூஸ் பண்ணி போடுறதால ஒரு 10 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியில் கொழுக்கட்டையை நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல அருமையான ஸ்நாக்ஸ் ஐட்டம். எப்படின்னா ஆயில் நிறைய பேருக்கு ஒத்துக்காதமாங்க கொழுக்கட்டை மெத்தட் தான். ஆனால் அது தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கோம், வேக வச்சுருக்கிறோம். நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு 15 கொழுக்கட்டை வந்தது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்கள் யாராவது வீட்டில் இதுவரையும் ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்லை செஞ்சுருக்கீங்களா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா நல்ல டேஸ்டாக சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸ் சந்திக்கலாம். ஓகே, பாய்.